அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய பதிவு தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, தடையில்லாத பண வரவுக்கு வழி செய்யும். அதுக்காக ஒரு பொடி, இந்த பொடியை போட்டு கழுவுனா போதும். உங்கள் வேலை செய்கிற இடம், உங்கள் தொழில் செய்கிற இடத்துல கடையை கழுவி விட்டிங்கனாலே மாதத்துக்கு 2 தடவை செய்யுங்க. உங்கள் கடைக்கு வர வேண்டிய கஸ்டமர்ஸ் தடை இல்லாமல் கடைக்கு வருவாங்க. கஸ்டமர் வந்தால் தொழில் நல்லபடியாக நடக்கும். தொழில் நல்லபடியாக இருந்தால் பண வரவு சிறப்பாக இருக்கும். அதேமாரி வீட்லேயும் அதேமாரி தான். இதெல்லாம் எதனால் ஏற்படும்னா, ஒரு தடை. நம்மளை நம்ம கண் திருஷ்டி, நம்ம மேலே விழுகிற கண் திருஷ்டி, அவனுக்கு என்ன நல்லா இருக்காங்கிற வார்த்தை, அவனுக்கு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை போதும், நம்மளுக்கு அது ஒரு கட்டாக வேலை செய்யும். அப்போ நம்மளை முடக்க ஆரம்பிக்கும். நம்ம தொழிலை முடக்கும், நம்ம வீட்டை முடக்கும், பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை தடுத்துரும். இந்த மாதிரி இருக்கிறத அந்த வீடை சுத்தப்படுத்தணும். அந்த கடையை சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தணும்னா நம்மளுக்கு தடை இல்லாத பண வரவுக்கு வழி செய்யும். இது முதல் பகுதி. இது கடையை சுத்தம் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவுக்கு அடுத்த ஒரு பகுதி வரும். அந்த வீடியோவில் பண வரவுக்கான பொடி, அது தூப முறையில் போடுறது. இதை கழுவி விட்டுட்டு இன்னொரு பொடி சொல்கிறேன், அந்த பொடியை ரெடி பண்ணி வச்சு அதை தூபமாக போட்டுவாங்க. வீட்டில் போட்டுவாங்க. வாழ்க்கையில் பணத்தடை இருக்காது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கும். உங்கள் தொழிலில் மென்மேல் வளர வைக்கும். வெளியே கொடுத்துருக்க பணம் தடையில்லாமல் உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு வழி செய்யும். வீட்டில் பணம் தங்கும். பணம் இருந்தாலும் நம்ம பாதி நிம்மதி நம்மளுக்கு வந்துடும். பணம் இல்லாமல் தான் நம்ம நிம்மதியற்ற நிலையில் இருக்கோம் இன்றைக்கி. இதுக்கு இந்த 2 வகை, சரிங்களா? இந்த 2 வகையும் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் இது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். இந்த பொடிக்கு முதல்ல இந்த கழுவுற சுத்தப்படுத்துகிற பொடி, வீடையோ கடையோ சுத்தப்படுத்துகிற பொடிக்கு தேவையான விஷயம் என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். ஒரு பேப்பர் பேனால் எடுத்து எழுதிக்கங்க. ஜாதிக்காய் தூள், ஜாதிக்காய் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். வாங்கி நல்ல ஜாதிக்காயை வாங்கி அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து தூள் பண்ணிக்கங்க. அடுத்து பைபேரிங்கிறது நாட்டு மருந்து கடையில் தூள் கிடைக்கும். அப்படி நாட்டு மருந்து கடையில் போய் வாங்க முடியலன்னா ஆன்லைனில் கிடைக்கிது. பைபேரின்னு போடுங்க, ஆன்லைனில் அந்த பொடி கிடைக்கும். அந்த பொடி வாங்கிக்கோங்க. அடுத்து துளசி நல்லா எடுத்து காம்பெல்லாம் எடுத்து இலையெல்லாம் கிள்ளி நல்லா காய போட்டு துளசி இலையை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் பொடி பண்ணிடணும். அடுத்து சிகப்பு சந்தனத்தூள், செம்மரம்னு சொல்லுவாங்க. இது எங்கே கிடைக்கும்னா காதி கிராப்பில் கேளுங்க. ஒரிஜினல் ரெட் சாண்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே கடைகளிலே கிடைக்கும். அது காதி கிராப்பில் கிடைக்கும். கவர்மெண்ட்டோட அப்ரூவரோடு விற்கிறது. அதை வாங்கி தூள் பண்ணிக்கோங்க. அதையும் பொடி பண்ணிக்கோங்க. அடுத்து பட்டை, இந்த பிரியாணி போடுவாங்கள்ல, சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க, பட்டை. அந்த பட்டையை வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 பாகத்தையும் சரிசமமாக எடுத்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து மொத்தத்தையும் கலந்து உங்கள் கடை வீடு எல்லாத்தையும் நல்லா கழுவிடுங்க. கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கிற தண்ணியில் கடைசியாக ஒரு தடவை கழுவுறப்ப இந்த பொடியை போட்டு கடையை வீடை எல்லாத்தையும் சுத்தமாக மாப் போட்டு தொடச்சிடுங்க. இதை தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்க பொருளாதார தடைகள் அத்தனையும் உடைஞ்சிரும். கடைகளில் இருக்கிற பொருளாதார தடைகள் உடையும். கஸ்டமர்ஸை நிறையா உங்களுக்கு உள்ளே கொண்டு வரும். கஸ்டமர்ஸும் உங்களை தேடி வருவாங்க. சரிங்களா நண்பர்களே? இந்த பதிவுக்கு நீங்கள் எனக்கு எந்த தட்சணையோ காணிக்கையோ கொடுக்க வேண்டியதில்லை. எனக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, தட்சணையாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க. பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா என்னோடய பழைய வீடியோக்கள் நிறையா வரும். நிறையா பதிவுகள் இது மாதிரி கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். உங்களோட கருத்துக்களை என்னோடய வாட்ஸ்அப் ஐடியில் தெரிவிங்க. என்னோடய யூடியூப் சேனல்லையும் தெரிவிங்க. கீழே வர்றது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு. இதான் என்னோடய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கிறத எனக்கு இதை சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ பண வரவுக்கான பொடி எப்படி செய்கிறது. இது தடைகளை உடைக்கிறதுக்கான பொடி கொடுத்துட்டேன். அடுத்த
தடையை உடைச்சாச்சு, வரவு கொண்டு வரணும், பணத்தை கொண்டு வரணும். அதுக்கான பொடி அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். நாளைக்கு வர்ற வீடியோவில் நான் அதுக்கான வீடியோ கொடுக்குறேன். இந்த 2 பொடியை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. உங்களால் முடிஞ்சது இந்த வீடியோ எல்லோருக்கும் கொடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கட்டும். நாமும் நல்லா இருப்போம், அனைவரும் நல்லா இருக்கலாம். நல்லது நண்பர்களே, மீண்டும் உங்களை வேறு ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.